ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 25. வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருவிளக்கின் மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தில் அவளது அழுகையும் நடுக்கத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த அந்த நபரின் முகம் மெல்ல தெரிந்தது. அங்கே நின்றிருந்தது தாரணியின் அத்தை விசாலம்தான். அவர் தாரணியின் தந்தையுடன் உடன் பிறந்த சகோதரி. தாரணிக்கு சிறு வயதிலேயே தாய் இறந்துவிட்டதால் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தாரணியை வளர்த்தவர் விசாலம் அத்தைதான். இப்படி தன் கைகளால் வளர்த்த பெண் நள்ளிரவில் ஒரு ஆடம்பர காரில் இருந்து இறங்குவதையும் அவளுக்கு ஒரு அந்நிய ஆடவன் நெற்றியுள் முத்தமிடுவதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவசரமாக காரை கிளப்பிச் சென்ற வினயின் காரையே அவரது கண்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தன. தாரணி, யாரவ என்று விசாலம் அத்தையின் குரல் நடுக்கத்துடனும் ஏமாற்றத்துடனும் ஒலித்தது. அத்தை, அது என்று தாரணி வார்த்தைகளை தேடினாள். தாயில்லாத பிள்ளைன்னு உன்னை நான் எப்படி வளர்த்தேன் தாரணி? ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஒருத்தர் கூட காரில் சுற்றிட்டு வரியா? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா நெஞ்சு வெடிச்சு செத்துருவார் என்று அவளது கையை பிடித்து கேட்டார். ஆனால் தாரணி எதுவும் சொல்லவில்லை. அவளின் கண்ணில் கண்ணீர் துளிர்த்தது. உடனே விசாலம் தாரணியின் கன்னத்தை பற்றி மாற்றி மாற்றி அறைந்தார். சொல்லு, யாரவ என்று கேட்க தாரணி அழுது கொண்டே, அவர் என் ஆஃபீஸ் சிஇஓ அத்தை, ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கார், அதான் என்று உண்மையை சொல்ல முயன்றாள். ஆனால் விசாலம் அதை கேட்கும் நிலையில் இல்லை. ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உள்ள போ, நாளைக்கு விடியட்டும் உன் அப்பா முன்னாடி வச்சு பேசிக்கிறேன் என்று அவளை வீட்டுக்குள் தள்ளிவிட்டு சென்றார். ஆதியின் வீட்டிலோ மதுரா கண்கள் இன்னும் அந்த டைரி பக்கத்தில் வினயின் புகைப்படத்தின் கீழ் சிவப்பில் எழுதப்பட்டிருந்த வரிகளையே பார்த்து கொண்டிருந்தன. அப்போது வீட்டின் வாசலில் ஆதியின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. மதுரா பதறிப்போனாள். ஆதி உள்ளே வருவதற்குள் டைரியை மறைக்க வேண்டும். அவள் அவசரமாக டைரியை மூடி ஷோபாவின் அடியில் தள்ளிவிட்டு தன் தலைமுடியை சரி செய்து கொண்டு அறையை விட்டு வெளியே ஓடினாள். அவளது இதயமோ ஒரு நிமிடத்திற்கு 100 முறை துடித்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்த ஆதியின் முகம் இன்னும் இருண்டு போயிருந்தது. ஆஃபீஸில் வினயின் லேண்ட்லைன் டேட்டா டெலீட் செய்யப்பட்டது அவனுக்குள் சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருந்தது. அப்பொழுதுதான் தன் எதிரே பதற்றத்துடன் நின்ற மதுராவை பார்த்த ஆதி தன் குரலை மென்மையாக்கி கொண்டு, மதுரா, இன்னும் தூங்கலையா? அகைன் உடம்பு அதெல்லாம் சரியில்லையா என்ன? ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று ஆதி கேட்க, மதுரா தன் பயத்தை மறைத்து கொண்டு, இல்லை ஆதி, சும்மாதான், நீங்கள் டயர்டாக இருக்கீங்க போல, போய் ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். ஆனால் ஆதிக்கு அவளது செயல்களில் ஏதோ வித்தியாசம் தோன்றியது. பின் ஆதி தன் அறைக்குள் வந்து கோட்டை கழற்றி போட்டபோது தரையில் ஏதோ ஒன்று மின்னுவதை கவனித்தான். என்ன இது என்று குனிந்து பார்த்தபோது அது மதுராவின் காதுத்தோடு. ஆதியின் கண்கள் சுருங்கின. மதுரா ஏன் ரூம்க்கு வரணும் என்று யோசித்தவனின் பார்வை தோடு கிடந்த ஷோபாவின் அடிப்பகுதிக்கு சென்றது. அங்கே அவளது இரகசிய டைரி லேசாக வெளியே நீட்டி கொண்டிருந்தது. ஆதிக்கு உண்மை புரிந்துவிட்டது. மதுரா தன் டைரியை படித்து விட்டாள். மேக்னாவை பற்றியும் வினயை பற்றியும் தெரிந்து கொண்டு விட்டாள் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவனது முகம் இப்பொழுது தீவிரமாக மாறியது. நோ நோ மது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. இனி நான் உன்னை சும்மா விட போகிறதா இல்லை என்று ஆதி தன் மனத்திற்குள்ளேயே கூறியபடி பால்கனியில் நின்று மதுராவின் அறையை கோபத்தோடு பார்த்தான். இங்கே ஆரவின் வீட்டில் ஆரவ் ஹாலில் அமர்ந்திருந்த கயலின் அருகில் வந்து அமர்ந்தான். அவளது முகம் மிகவும் வாடி இருந்தது. ஏதோ ஒரு பெரும் குழப்பத்தில் இருப்பது போல் அவள் தரையையே விரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ஆரவ், கயல், என்னாச்சு உனக்கு? ஏன் நேற்று ஈவினிங்கில் இருந்து இப்படி அமைதியாக இருக்க? ஏன் என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா என்று ஆரவ் அவளது கையை பிடித்து கேட்டான். ஆனால் கயல் பதில் ஏதும் பேசவில்லை. தன் கையை மெதுவாக விடுவித்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது மௌனம் ஆரவுக்குள் ஒருவித பதற்றத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. கயல், உன்னதான் கேட்குறேன், என்னாச்சு சொல்லு. நான் ஏதாவது தப்பு பண்ணனா? நான் தான் உன்கிட்ட அப்பவே சாரி கேட்டேனே, ஐஸ்கிரீம் கூட வாங்கி தந்தேனே. அப்புறம் என்ன இப்போ ஊமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? இப்படி உட்காந்துட்டு இருந்தான் எனக்கு எப்படி தெரியும் என்று ஆரவ் சற்றே டென்ஷனாக குரலை உயர்த்தி கூறினான்.
அப்பொழுதும் கயல் அமைதியாகவே இருந்தாள். அவளது கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அவளது இந்த பிடிவாதமான மௌனத்தால் பொறுமையிழந்த ஆரவ், உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமோ இல்லை என்று சத்தமாக கூறிவிட்டு டென்ஷனோடு எழுந்து ஃப்ரெஷ் ஆவதற்காக பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தினான். பாத்ரூமில் ஷவர் ஆன் ஆகும் சத்தம் கேட்டதும் அதுவரை அமைதியாக இருந்த கயலின் முகம் சட்டென்று மாறியது. அவளது கண்கள் வேகமாக சுழன்றன. அவள் சத்தமில்லாமல் பூனை போல பாதங்களை மெதுவாக எடுத்து வைத்து ஆரவின் பெட்ரூமுக்குள் நுழைந்தாள். சைடு டேபிளில் வைக்கப்பட்டிருந்த ஆரவின் மொபைலை எடுத்தாள். அவளது கைகள் நடுக்கத்துடன் அந்த மொபைலின் லாக்கை திறந்து கான்டாக்ட் லிஸ்டுக்குள் சென்று தேடிய ஒரு எண்ணை அவசரமாக தன் போனில் குறித்து கொண்டாள். பின் மொபைலை அதே இடத்தில் எடுக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே சற்றும் சந்தேகம் வராதவாறு வைத்துவிட்டு சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியேறி கிச்சனுக்குள் சென்று விட்டாள். கிச்சன் மேடைக்கு பின்னால் மறைந்து நின்று கொண்டு தன் ஃபோனை எடுத்து அந்த எண்ணிற்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பினாள். ஹாய், நான் கயல் பேசுகிறேன் என்று அனுப்பினாள். மறுமுனையில் உடனடியாக பதில் வந்தது. இப்போவாவது என்னை நம்புறியா கயல் என்று வந்தது. கயல் யோசனையுடன் டைப் செய்தாள். ஆமாம், ஆனா என்று அவள் டைப் செய்து கொண்டிருக்கும் போதே பின்னால் காலடி சத்தம் கேட்டது. குளித்து முடித்துவிட்டு டவலால் தலையை துடைத்தபடி ஆரவ் கிச்சனுக்குள் நுழைந்தான். ஆரவை கண்டதும் கயல் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பதற்றத்தில் தன் போனை சற்றென்று அணைத்து பின்னால் மறைத்தாள். அவளது வேகத்தையும் பதற்றத்தையும் கவனித்த ஆரவ் அவள் அருகே நெருங்கி வந்து சந்தேகத்தோடு பார்த்தான். என்ன மறைக்கிற கயல் என்று ஆரவ் கம்பீரமாக கேட்டான். ஒன்றும் இல்லை ஆரவ், சும்மாதான் என்று கயல் சமாளிக்க முயன்றாள். இல்லையே, நீ ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட போய் சொல்றியா? காட்டு, உன் ஃபோனை எடு என்று ஆரவ் அவளது கையை பிடிக்க முயன்றான். ஆரவ் ஃபோனை வாங்கி பார்த்தால் உண்மை தெரிந்துவிடும் என்று பயந்த கயல் அடுத்த நொடி யோசிக்காமல் ஆரவை அப்படியே இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். ஐ மிஸ் யூ ஆரவ், இன்னைக்கு முழுக்க உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என்று அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். கயலின் இந்த திடீர் மாற்றமும் அன்பான அணைப்பும் ஆரவின் கோபத்தை, டென்ஷனை நொடியில் காற்றில் கரைய செய்தது. அவன் தன் சந்தேகங்களை எல்லாம் அப்படியே மறந்துவிட்டு அவளை தன் கைகளுக்குள் இழுத்து அரவணைத்து கொண்டான். ஆரவ் அவளது அன்பில் திளைத்து கொண்டிருக்க அந்த கணத்தில் கயலின் கையில் இருந்த ஃபோன் லேசாக மின்னியது. அதில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகி நின்றது. அந்த மெசேஜ், ஆரவ் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடு என்று இருந்தது. இப்படி ஆரவையும் கயலையும் பிரிக்க முயல்வது யார்? ஆதி மதுராவை என்ன செய்ய போகிறான்? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.